என் அன்பு பிள்ளையே, இன்று இந்த கருப்பன் நீ நினைத்த நபரை உன்னிடத்தில் பேச வைக்கவும் உன்னிடத்தில் சேர்த்து வைக்கவும் இந்த வாக்கானது உன் வாழ்க்கையில் உதவப் போகிறது. அதனால் இந்த வாக்கினை முழுவதுமாக கேட்பவர்களுக்கு எந்த உறவு யாரிடம் பேச வேண்டுமோ அந்த நபரிடம் அப்படியே மனதார நினைத்து கொண்டு இந்த வாக்கினை கேட்க வேண்டும். இதை கேட்ட பிறகு இதில் ஒரு ரகசியத்தையும் சொல்லப் போகிறேன். இந்த விஷயத்தை நீ நிச்சயமாக கடைபிடித்து விட்டாய் என்றால் நிச்சயம் நீ நினைத்த நபர் உன்னை அழைத்து பேசுவார். அதுவும் நாளையே நடக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த அப்பனின் வாக்கினை கேட்கும் பொழுது உன்னுடைய வார்த்தைகளும் உன்னுடைய சிந்தனையும் எப்பொழுதும் ஒரே நிலையில் இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் மௌனமான சூழ்நிலையில் நீ இதை கேட்க வேண்டும். அங்கும் இங்கும் பேசிக்கொண்டு கண்ணீர் வடித்து கொண்டு வேறு எதையாவது நினைத்து கொண்டு இந்த வாக்கினை நீ கேட்கக்கூடாது. ஏனென்றால் நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அனைத்தனையும் வேத வாக்காக உன் வாழ்க்கையில் மாறப்போகிறது. அப்பொழுது நீ எப்படி கவனமாக கேட்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொள். நீ எப்படி இதை கேட்கிறாயோ அதுபோலத்தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் நடக்கும். அதனால் இந்த கருப்பன் சொல்லக்கூடிய விஷயத்தை நிச்சயமாக நீ கடைபிடிக்க வேண்டும். நீ அப்படி கடைபிடித்து விட்டாய் என்றால் நிச்சயம் நாளை நீ நினைத்த நபர் உன்னை தானாகவே அழைத்து பேசுவார்கள். அது மட்டுமல்ல, அந்த அழைப்பானது உன்னை தேடி வரும் பொழுது உனக்கு மகிழ்ச்சியான செய்தி ஒன்றும் கிடைக்கப் போகிறது. என் தங்கமே, என் மீது நம்பிக்கை இருந்தால் இந்த பதிவினை நிச்சயமாக நீ கேட்கலாம். அல்லது இது எல்லாம் எப்படி நடக்கும், இது மூட நம்பிக்கை என்று பேசிக்கொண்டிருந்தால் அவர்களுக்கு இந்த கருப்பன் நிச்சயமாக இதையெல்லாம் நடத்தி கொடுக்க மாட்டேன் என்பதையும் நீ புரிந்து கொள். என் செல்லமே, உன் வாழ்க்கை என்பது உன் எண்ணம் போலதான் அமையும். எண்ணம் போலதான் வாழ்க்கை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது சில விஷயத்தை உன்னிடத்திலே சொல்லிவிடுகிறேன். என் தங்க பிள்ளையே, ஒரு சிலர் மீது முழுமையான அன்பு வைத்து அந்த அன்பானது சிறிது சிறிதாக முத்தி போய் இப்பொழுது மிகப்பெரிய கஷ்டமாகவும் கவலையாகவும் என் தங்க பிள்ளைக்கு மிகப்பெரிய சோதனையாக மாறிவிட்டது. ஒவ்வொரு நாட்களும் பேசிய நபர், சாப்பிட்டாயா என்று கேட்ட நபர் இன்று காணவில்லை. காரணம் என்னவென்று தெரிந்து கொள்ளவும் என் தங்க பிள்ளைக்கு நேரம் போதவில்லை. ஒவ்வொரு தருணமும் அவர்கள் எப்போது அழைப்பார்கள், அவர்கள் எப்போது மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்புவார்கள், எப்பொழுது என்னிடத்தில் அன்பாக பேசுவார்கள் என்று என் தங்க பிள்ளை ஒவ்வொரு நாளும் அதையே நினைத்து உண்ணாமலும் உறங்காமலும் வேறு சிந்தனை இல்லாமலும் அழுது கொண்டிருக்கிறாய். நான் சொல்வது சரிதானே என் அன்பு பிள்ளையே? சரி என்றால் ஆம் அப்பனே என்று குறுஞ்செய்தியை அனுப்பிவிடுங்கள். ஏன் தெரியுமா? நான் பேசும் பொழுது எப்பொழுதும் நான் மட்டும் பேசுவது எந்த பலனையும் கொடுத்து விடாது. இந்த அப்பன் பேசும் பொழுது நீயும் அதற்கு பதில் பேச வேண்டும். அப்பொழுதுதான் இந்த வாக்கானது உனக்கு முழுமையாக புரியும். ஒரு கை மட்டும் தட்டினால் ஓசை வராது, இரு கை தட்டினால்தான் ஓசை வரும் என்பதை நீ அறியாமல் இல்லை. நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீ கடைபிடித்தால்தான் அதற்கு ஏற்ற பலன் உனக்கு கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நீ முழுமையாக கடைபிடித்தால் உனக்கான பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்கும் என்பதை மறந்து விடாதே. என் செல்லமே, நான் சொல்லக்கூடிய வாக்கினை நீ செவிகளில் நன்றாக கேட்கவில்லை என்றால் அதில் எந்த ஒரு பலனும் இல்லை. அதனால்தான் இந்த கருப்பன் அடிக்கடி என் தங்க பிள்ளையிடம் பதிலை நான் எதிர்பார்க்கிறேன். ஏனென்றால் இந்த அப்பன் எப்படி என் குழந்தையை அன்பாக தாங்கி பிடிக்கிறேனோ அப்படித்தான் அவர்களுக்கான பலன்களையும் நான் கொடுத்து கொண்டு இருக்கிறேன். இது என்னுடைய கடமை அல்லவா? அப்பனுடைய கேள்விகளுக்கு பதிலை கூற வேண்டியது உன்னுடைய கடமை அல்லவா? உன் கவனத்தை சிதறடிக்கக்கூடிய சில விஷயங்கள், சில கெட்ட எண்ணங்கள் உன்னுடைய ஆழ்மனதில் இருக்கிறது. அதையெல்லாம் நீ துரத்தி அடிக்க வேண்டுமென்றால் உன்னிடத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் நல்ல விதமான வார்த்தைகளாக இருக்க வேண்டும். என் தங்கமே, உன்னிடத்தில் எதிர்மறையான எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள் இருக்குமானால் இந்த வாக்கினை உன்னால் முழுவதுமாக கேட்க முடியாது. ஏனென்றால் ஒரு சில விஷயத்தை வைத்து உன் வாழ்க்கையில் அந்த கசப்பான எண்ணங்கள் அனைத்தும் தினந்தோறும் உன்னை சாப்பிட விடாமலும்
உறங்க விடாமலும் சோதித்து கொண்டிருக்கிறது, வேதனைக்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறது. அந்த விஷயத்தை என்னுடைய வார்த்தைகளால் மாற்ற முடியும். அதனால்தான் என் அன்பு பிள்ளையே, தினந்தோறும் உன்னிடத்திலே என்னுடைய வாக்கினை சொல்லி கொண்டிருக்கிறேன். என்னுடைய வாக்கினை நீ முழுவதுமாக கேள். அழுது கொண்டு அதை கேட்காதே. அது மட்டுமல்ல, உன்னுடைய சிந்தனையை வேறெங்கும் வைத்து கொண்டு அப்பனுடைய வாக்கினை கேட்காதே. நீ எப்பொழுதும் என்னுடைய வாக்கினை தனிமையாக கேட்டால் அதற்கான பலன்கள் உனக்கு நிச்சயமாக முழுமையாக கிடைக்கும். என்னுடைய வார்த்தைகள் உன்னுடைய செவிகளுக்கு எட்டுகிறது என்றால் நிச்சயமாக என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய அந்த கசப்பான நினைவுகளும் கவலையான எண்ணங்களும் கஷ்டத்தால் நிறைந்துள்ள உன்னுடைய உள்ளமும் அனைத்தும் உனக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த அப்பன் அடிக்கடி உன்னிடத்திலே கேட்கும் கேள்விகளுக்கு நீ பதில் சொல்ல வேண்டும். என்னுடைய வார்த்தைகளை நீ செவி கொடுத்து முழுமையாக நம்பிக்கையுடன் கேட்க வேண்டும். அதுபோல கவனத்தை சிதறடிக்காமல் நீ கேட்க வேண்டும் என்று உனக்கு பலமுறை சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். ஒரு சிறு விஷயம்தான் அதில் எவ்வளவு பெரிய மாற்றம் இருக்கிறது என்பதை நீ கூடிய விரைவில் புரிந்து கொள்ளப் போகிறாய். ஆனால் என் தங்க பிள்ளையே, என்னுடைய முழுமையான சந்தோஷம் என்பது நீ சந்தோஷமாக இருப்பதுதான் இந்த அப்பனுக்கும் சந்தோஷம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய முழு கவலை என்னவென்றால், உன் உறவு உன்னை அழைத்து பேசவில்லை, உன்னுடைய அழைப்பையும் எடுக்கவில்லை. காரணம், மிகப்பெரிய ஏமாற்றம் உன்னிடத்திலே இப்பொழுது வந்துவிட்டது. அதையெல்லாம் உன் உறவிடம் எதிர்பார்த்ததால் தான் உன்னுடைய மனமானது கல்லாக மாறி இருக்கிறது. கவலை கொள்ளாதே என் தங்க பிள்ளையே. அந்த இடத்தில் என்ன நடந்தது, இப்பொழுது என்ன நடக்க இருக்கிறது, இனி எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதையெல்லாம் இந்த கருப்பன் நான் அறிவேன். அதுபோல நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீ கடைபிடித்து வந்தால், எந்த உறவு உன்னிடத்தில் பேசவில்லையோ, எந்த உறவு பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அவர்கள் உடனே உன்னிடத்திலே அழைத்து பேசுவார்கள். ஆனால் இந்த அப்பன் சொன்ன ஒரு சிறு விஷயத்தை நீ செய்யும் பொழுது பல தவறுகளை செய்து விடுகிறாய். கவனமில்லாமலும் நீ செய்து விடுகிறாய். அல்லது கஷ்டத்தை நினைத்து கொண்டு இது செய்கிறோமே, இது நடக்குமா நடக்காதா என்று நம்பிக்கை இல்லாமலும் செய்து விடுகிறாய். எதிர்மறை எண்ணத்தோடு செய்கின்ற காரணத்தால் தான் நீ செய்கின்ற விஷயங்கள் உனக்கு பலன்களை கொடுக்காமல் விட்டு விடுகிறது. என் தங்கமே, அப்பன் சொல்லி இருக்கிறார், நம்பிக்கையோடு நாம் இதை செய்கிறேன், இது நிச்சயமாக எனக்கு நடக்கும் என்று நேர்மறையான எண்ணத்தோடு நீ இதை செய்வாயானால் உனக்கு நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இது நாளையே நடக்கும் என்பதை எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஒருவேளை அப்பன் இதை கொடுப்பதற்கு காலதாமதம் ஏற்படுத்தினார் என்றால் அது எனக்கு தகுதியற்றது, தகுதியுள்ளதாக இருந்தால் என் அப்பன் எனக்கு உடனே கொடுத்து விடுவார் என்று நீ உணர்ந்து அதற்கு ஏற்ப நீ நடந்து கொள்ள வேண்டும். அப்பன் மீது நம்பிக்கை கொண்டு நீ தைரியமாக இருக்க வேண்டும். அதுபோல்தான் என் தங்க பிள்ளையே, சில விஷயங்களில் உன்னை நீயே ஏமாற்றி கொண்டிருக்கிறாய். பல விஷயங்களில் உன்னை அலட்சியம் செய்து கொண்டிருக்கிறாய். எப்பொழுது நீ உன் உறவை அழைத்தாலும் பேசாமல் செல்கிறார்கள் அல்லவா? அதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஆணவம் என்பது தலைக்கேறி பொய்யான அன்பு எது, உண்மையான அன்பு எது என்று தெரியாமல் இப்பொழுது அல்லல் பட்டு கொண்டிருக்கிறார்கள். என் தங்கமே, அன்பிலும் கூட சுத்தம் தேவைப்படுகிறது அல்லவா? பொய்யாக பேசி நான் தான் உண்மையான அன்பு, இது போலியான உறவு என்று யார் அடிக்கடி அதை சொல்லி ஏமாற்றுகிறார்களோ அவர்களை தேடித்தான், அந்த அழுக்கை தேடித்தான் உன் உறவானது போய்கொண்டிருக்கிறது. என் தங்க பிள்ளையே, கூடிய விரைவில் எது நல்லது எது கெட்டது என்று கண் குளிர உன் உறவானது தெரிந்து கொள்ளப் போகிறது. இந்த கருப்பனுடைய லீலைகள் அங்கே தொடங்கிவிடப் போகிறது. அதன் பிறகு அந்த பொய்யான அன்பினை உணர்ந்த பிறகுதான் அனைத்தும் அந்த இடத்தில் மாறும். பல அடிகள் வாங்கும் பொழுதுதான் நல்லது எது கெட்டது எது என்பது எல்லோருக்கும் தெரிய வரும். யாருக்கு துரோகங்கள் செய்தோம், யாரை கண்ணீர் சிந்த வைத்தோம், யாரை கஷ்டப்படுத்தினோம் என்பதை எல்லாம் உணர்ந்து உன்னுடைய வலிகளுக்கும் உன்னுடைய வேதனைகளுக்கும் அவர்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்பதை புரிந்து கொள்வார். அதன் பிறகுதான் அவர்கள் திருந்த போகிறார்கள்.
என் தங்க பிள்ளையே, நீ என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும். நீ ஒருபோதும் அழக்கூடாது, தைரியமாகத்தான் இருக்க வேண்டும். இந்த கருப்பன் உன் உறவை மீட்டு கொண்டு அவர்களை புரிந்து கொண்டு நல்ல நிலையோடு இந்த கருப்பன் என் உறவை நல்ல மனநிலையில் திருந்திய நிலையில் மீட்டு கொடுப்பார் என்று நம்பிக்கையோடு நீ காத்திருக்க வேண்டும். என் தங்கமே, இதையெல்லாம் நீ கேட்கும் பொழுது இந்த அப்பனை கண்ணார கண்டு நீ உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றி கொள்ள வேண்டும். உன் உறவை உன்னை புரிந்து கொள்ள வைப்பதற்கும் சில மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பதற்கும் சில காலங்கள் ஏற்படலாம். அதற்காக நீ பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். அதன் பிறகு வரக்கூடிய மாற்றங்களானது உன்னை பார்த்தாலேயே மதிக்கக்கூடிய வணங்கக்கூடிய அளவிற்கு இந்த கருப்பன் எல்லா மாற்றங்களையும் உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுப்பேன். இவையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நிகழும்போது என் தங்கமே, உனக்கு சந்தோஷமானது என்றும் நிரந்தரமாக கிடைக்கும். இதையெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்குமா, நடக்காதா, நிகழுமா என்று ஒருபொழுதும் சந்தேகப்பட வேண்டாம். இவையெல்லாம் நடப்பதும் உனக்கு சந்தேகமாக மாறிவிடுமானால் உன் எண்ணங்கள் மற்றும் இந்த கருப்பன் மீது நீ வைத்துள்ள நம்பிக்கை மட்டுமே இதையெல்லாம் மாற்றி கொடுக்கும். அதனால் நீ எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்களோடு இந்த கருப்பனை நம்பி எல்லாம் உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்று நீ நம்ப வேண்டும். நீ நம்பிக்கையோடு இருந்தால் உன் வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாகவே நடக்கும். இந்த கருப்பன் சொல்வது உன் வாழ்க்கையில் நீ கடைபிடிக்க வேண்டியது ஆகும். தங்கமே, ஆரம்பத்தில் கடைபிடிப்பது, பிறகு அதை அப்படியே மறந்து விடுவது, அதை போன்று நீ இருந்தால் உனக்கு முழுமையான பலன்கள் அப்படியே கிடைக்காது. அதனால் உனக்கான பலன்கள் கிடைப்பது சிறிது தாமதமாகும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் சொல்வதை பின்பற்றாமல், அப்பன் நமக்கு இதை கொடுக்கவில்லையே, இது என் வாழ்க்கையில் நடக்கவில்லையே என்று வருந்திக் கொண்டே இருக்க வேண்டியதுதான். என் தங்க பிள்ளையே, அப்பனை சந்தேகப்படக்கூடிய அளவிற்கு எப்பொழுதும் பிள்ளைகள் இருக்கக்கூடாது. நான் உன்னை என்னுடைய பிள்ளையாக நினைத்து உனக்கு எத்தனையும் செய்து வருகின்ற வேளையில் அப்பனை நீ முழுமையாக நம்பி வணங்க வேண்டும். உன்னை காப்பதும், உன்னை கரை சேர்ப்பதும், உன்னை குடும்பத்தோடு சந்தோஷமாக வைத்திருப்பதும் இந்த கருப்பனின் கடமை. அதனால் இந்த கருப்பனை சந்தேகப்படாமல் வெள்ளிக்கிழமை நீ அகல் தீபம் ஏற்றி வைத்து சிவப்பு மலர்களை வைத்து பூஜை செய்து என்னை வழிபட வேண்டும். இந்த கருப்பன் சொன்னபடியே நீ நடந்து வந்தால் உன்னுடைய உறவானது கூடிய விரைவிலேயே உன்னை அழைத்து தானாகவே பேசப் போகிறார்கள் என்பதை மறந்து விடாதே. அதற்கு இந்த அப்பனுக்கு நீ சிறு காரியத்தை செய்ய வேண்டியிருக்கிறது. என்னுடைய புகைப்படத்திற்கு முன்னால் சொம்பிலே தண்ணீரை வைத்து உன்னுடைய வேண்டுதல்களை 30 முறை நீ தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அதன் பிறகு அந்த தண்ணீரை வணங்கி நீ குடித்து விட வேண்டும். என் அன்பு பிள்ளையே, அதன் பிறகு நடக்கக்கூடிய எல்லாம் உனக்கு மிக விரைவாகவே நினைத்தபடியே நடக்கும். என் அன்பு பிள்ளையே, இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.